தொண்டர்களை விட்டு விடுங்க, என்ன பழிவாங்கன்னு சொன்ன இவர் என்ன சொல்றாரு, 1 கிலோமீட்டருக்கு நோ டாலரன்ஸ் ஜோன். அதாவது தொண்டர்களோ பொதுமக்களோ வந்தா நோ டாலரன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, காவல்துறைக்கு நோ டாலரன்ஸ் சொன்னீங்கன்னா அந்த எல்லைக்குள்ள வந்து அடிச்சு விரட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க வந்து இறங்கினா அங்க இருந்து திருச்சி டு கரூர் எந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து முன்னாடியும் பின்னாடியும் வந்து காவல்துறை வாகனம் வரணும், இத்தனை காவலர்களை போடணும், ஏர்போர்ட்டை கிளியர் பண்ணணும்னு கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன்னா இது வந்து ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு குரூரம். இந்த குரூரத்தை இதற்கு முன்னாடி நம்ம பார்த்ததில்ல. இது ரசிக வெறின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது ரசிக வெறி இல்லப்பா, இதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவர் அனுமதி கேட்கறதுல இவ்வளோ விஷயம் கேட்டிருக்காருல்ல, நீங்க சொல்ற மாதிரி நம்ம பிஜேபியோடலாம் கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி இவ்வளோ ஆங்கிள் யோசிக்கணுமா, அல்லது இயல்பாகவே ஒரு மாதிரி அச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கணுமா? இந்த தமிழக வரலாறுலேயே ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கே இல்லாமல் தலைமறைவாணி பார்த்ததே கிடையாது சார். வழக்கில் போட்டு தேடினா கூட ஓகே, ஏதாவது ஒரு பெரிய ஊழல் கேஸு உள்ளே பிடிச்சா 10 வருஷத்துக்கு வெளியே வரோட மாதிரி பாஜக வந்து ஒரு சதி வேலை பண்ணிடுச்சுன்னா பரவாயில்ல, யாருமே உங்களை தேடல. கொள்கை பரப்பு செயலாளர் இதையெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டியவர். இவ்வளோ நியாயங்கள் பேசுறீங்களா, அந்த நியாயத்தை உங்கள் கட்சியை யார் விளக்குவா சார்? அவன் வந்து முதல் இலங்கைக்கு குரல் கொடுத்த அரசியல் தலைவர்னு விஜய்க்கு போஸ்டர் போடுறான் சார். அவன் வந்து இவர் ஒரு ட்வீட் போட்டாரு, இல்லை இவர் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுறாருன்னா அவன் படம் மாதிரியே சொல்கிறான். ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் வியூஸ் இன் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரின்றான். அவன் பொலிட்டிக்ஸை எப்படி வந்து இவங்க வந்து டீசர் ரெக்கார்டு, பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு போடுவாங்களோ அதே போல் போட்டுக்கிட்டே இருக்கான். இந்த விஜய் என்ன ரிலீஸ் பண்ண இந்த 4 நிமிஷம் மன்னிப்பு வீடியோ, வருத்த வீடியோவில் கூட கிராஸ் 1 மில்லியன் வியூஸ் இன் 4 மினிட்ஸ்னு போடுறாங்க. இன்னைக்கு கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றவங்க அண்ணாமலை வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுறோம்னா அந்த விஜய் ரசிகர்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்களே சார். பாஜக எப்பேற்பட்ட கட்சி அப்படின்னா, இன்னைக்கு விதை வச்சுட்டு சாயங்காலம் அறுவடை பண்ணணும் அவசரப்படுற கட்சியே கிடையாது. அவன் வெயிட் பண்ணுவான், 10 வருஷம் வெயிட் பண்ணுவான், 20 வருஷம் வெயிட் பண்ணுவான், என்கிட்ட தானே வரணும் அப்படின்னு. படிச்சவன் தான் ஒரு ரீல் போடுறாங்க. யாரு தாவேகா ஐடியில இருந்து யாருக்கு, அண்ணாமலைக்கு. ஏன்னா அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு. அண்ணாமலையே எச் ராஜா போன்ற நபர்களை புரிஞ்சுக்கிட்டு எதிர்நிலையில் இருந்த இளைஞர்கள் கூட விஜயால அவங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழல் உருவாகும். ஆமா சார், நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு விஜய் ரசிகர் எல்லாத்தையும் விட எச் ராஜாவை வெறுக்க வேண்டிய நபர்கள் யாரு? விஜய் ரசிகர்கள். ஏன்னா 2018 மெர்சல் வந்தப்ப அரசியல் யாருமே இதை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தன்னுடைய ரேஷன் கார்டு எடுத்து வெளியே போட்டார் ஜோசப் விஜய். ஜிஎஸ்டின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னதை பிரச்சனையாக்குற ஒரு நபர் 41 உயிர் சாகும்போது ஆதரவு தெரிவிக்கிறார் என்றால், நம்மளை விட அதை பற்றி அக்கறைப்பட வேண்டிய, அதை பற்றி பதபதைக்க வேண்டிய விஜய் ரசிகர்கள் தான். ஆமாம், நான் வந்து ஒரு விஜய் ரசிகன். ஒரு பையன் ஒரு 18 வயசு இருக்கும்னு நினைக்கிறான், மேக்ஸிமம் 17-18 வயசு. இப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ். அந்த பையன்ட்ட நான் பேசுகிறேன், ஒரு 5 நாள் இருக்கும். அவன்கிட்ட இதே மாதிரி கேட்குறேன், சரிப்பா நான் வந்து திமுக பண்ணிடுச்சுன்னு நினச்சிக்கிறேன், திமுகட்ட வந்து நம்ம நீதியை வாங்கல, திமுக அடித்து ஓடணும்ல, இப்போ என்ன பண்ணணும்னு அவன்கிட்ட சில கேள்விகளை கேட்குறேன். அவன் வந்து அழுகிறான். அப்படின்னா அதாவது வந்து ஒரு கோழைய ஆளுல அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது, என்னால் பதில் சொல்ல முடியுன்ற கோவம் வருது. கோவத்தில் அவன் வந்து நடுங்குறான். அவன் வந்து பல்ல கடிக்கிறான். கடிச்சிட்டு என்கிட்ட சொல்கிறான், உங்களுக்கு தெரியாதுங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கரூர் விவகாரம் இன்னும் ஓய்ந்தபாடு இல்லை. நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஒரு சீரியஸான ஒரு பெரும் துயரமான நிகழ்வாக நம்ம பேச ஆரம்பிச்சு அடுத்தடுத்து விஜய் மேலே விமர்சனங்கள் வைக்க ஆரம்பித்தோம். விஜய் தரப்புக்கு வந்து ஆதரவு ஒரு பக்கம் இருந்தது. எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு துயரமான சம்பவம். இன்னைக்கு வந்து இவங்க தலைமறைவாக இருக்கிறாங்கிற மாதிரி அது ஒரு மீம்ஸ் மெட்டீரியலாக மாறி பல படிநிலைகளை கடந்து இப்போ திரும்ப இவர் கரூருக்கு போறாரு, அங்கே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாரு, நம்ம பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறாருங்கிற மாதிரி தகவல் தான். நீங்களே ஒரு ட்வீட் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே தகவலாகவே வந்துட்டு உண்மையான உறுதியான தகவல் எதுவும், உறுதியான விஷயம் எதுவும் வரல, எல்லாம் தகவலாகவே வந்துட்டு இப்போ வரைக்கும் தகவல் தான் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 14வது நாள் நினைக்கிறேன் நடந்து. இப்பொழுதும் அவர் இப்போ கடைசியாக விவாதமான விஷயம் வந்து அவர் கேட்ட அனுமதி, அதுக்கு கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷனா என்னெல்லாம், அவர் கேட்ட ரெக்யர்மெண்ட்ஸ், என்னோட வண்டி போகும்போது சுற்றி எந்த வண்டியும் வரக்கூடாது, எங்களை தவிர யாரும் உள்ள வரக்கூடாது, குறிப்பாக ப்ரெஸ் பீப்புள் வரக்கூடாதுங்கிற மாதிரி அனுமதிகளில் கேட்டதா தகவல் வருது. இந்த கணத்தில் இவ்வளோ நாள் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஒரு நிகழ்வாகவோ இல்லை நாங்கள் போய் பார்க்குறதுக்கோ இவ்வளோ விஷயத்தை யோசிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? நான் இது வந்து இப்போ ரீசெண்டாக விஜய் ரசிகர்களோட, சின்ன பசங்களோட புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு கற்பனையை வந்து பண்ணி பார்க்க சொல்கிறேன். நான் தமிழன் இல்லை, நான் இப்போ ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட். நான் ஒரு தமிழ் டிரான்ஸ்லேட்டரை வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு இந்த அசம்பாவிதம் நடந்தோடனே ஸ்டாம்பீடை பற்றி ஆராயிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறேன். நான் ஆர்சிபி நடந்தால் போகிறேன், அல்லு அர்ஜுன் நடந்தால் போகிறேன், தமிழ்நாட்டுக்கு என்னை அனுப்புகிறாங்க அந்த நிறுவனம். எனக்கு எந்த அபிப்பிராயங்களும் கிடையாது, திமுக பண்ணிச்சா தாவேகா பண்ணிச்சான்ற எந்த அபிப்பிராயமும் கிடையாது. ஆனால் நான் இத்தனை வருஷம் துறையில் இருந்ததுனால எனக்கு அரசின் மீது ஒரு சந்தேக பார்வையோடு தான் நான் வரேன். வந்துட்டு என்ன பண்ணுறேன், சில
குற்றச்சாட்டுகள் இங்கே சமூக வலைதளங்களில் வைக்கப்படுது அப்படிங்கிறத என் டிரான்ஸ்லேட்டர் எனக்கு சொல்கிறார். அதில் ஆம்புலன்ஸ் வந்து தவறான இடத்துல அமைச்சிட்டாங்க, இடம் தவறான இடத்துல கொடுத்துட்டாங்க, கத்தியை உள்ளே வந்து கிழிச்சிட்டாங்க, கழுத்தை துண்டை போட்டு கழுத்தை நிறுத்தாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் வந்து ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்காம இதெல்லாம் ஆராயும் அப்படின்னு போகிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, யார் செய்தார் அப்படின்னு சொன்ன செந்தில் பாலாஜி பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு, கடமை தவறிவிட்டான்னு சொல்கிற காவல்துறையினர் பிரஸ் மீட் கொடுத்துட்டாங்க, அலட்சியமாக இருந்தேன்னு சொல்கிற மாவட்ட ஆட்சியர் பிரஸ் மீட் கொடுத்துட்டாங்க, பழி வாங்குறீங்க அப்படின்னு சொன்ன சிஎம் சார் பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் நான் பார்க்குறேன். அப்போ எனக்கு வந்து இந்த பிரஸ் மீட்லாம் போய் கேள்வி கேட்டு அதில் பதில் வாங்கும் பேசுறது. இன்னொரு பக்கம் பார்க்குறேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு எல்லாருமே தலைமறைவு அப்படின்றத பார்க்குறேன். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து நடுநிலையாக தான் வரணும்னு வந்தேன். சரி, அவங்க வந்து நீதிமன்ற வழக்கு இருக்கிறதுனால நீதிமன்றத்தில் ஆர்குமெண்ட்ஸ் வைப்பாங்க, அதை பார்த்துட்டு நம்ம ரிப்போர்ட் எழுதுறோம் அப்படின்னு பார்த்தா நீதிமன்றத்தில் எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, மாவட்ட ஆட்சியரை கைது பண்ணுங்கன்னு ஒரு பொதுச்செயலாளர் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், கன்னிமர லைப்ரரிக்கு அதெல்லாம் போய் அங்கே இருக்கிறவங்களாம் விசாரிக்கிறேன். தமிழ்நாட்டு வரலாறுல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தால் கட்சியை பூட்டிடுவாங்களான்னு கேட்குறேன். சொல்கிறாங்க, இல்லைங்க மகாமகம் ஒன்று நடந்தது, 50 பேர் உயிரிழந்து போனாங்க, ஆனாலும் அன்னைக்கு முன்னணியாக இருந்த பொன்னையன் நெடுஞ்செழியன் எல்லாரும் பேட்டி கொடுத்தாங்க இருந்தாங்க. இல்லைங்க திமுகவை பற்றி சொல்லுங்க, ஏன்னா அதிமுக இப்போ ரெலவன்ஸில், திமுக சொல்லுங்க. திமுக வந்து தினகரன்ற ஒரு பெரும் குற்றத்தை இழைச்சது, ஒரு பெரிய மனித உரிமை மீறலாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் கலைஞர் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு. அப்போ இது வந்து ரொம்ப புது போக்கா இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சரி, இன்னொரு ஒரு வாரம் விட்டு பார்க்கலாம், எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். அவர் வந்து கரூருக்கு விக்டிம்ஸை வந்து இது பண்ணுவார். வீடியோ காலில் பேசினதாக அந்த கட்சியில் ஒரு வாரமாக தலைமறைவாக இருந்துட்டு இப்போ வெளியே வந்து அருண்ராஜ் என்ன சொல்கிறாரு, பர்மிஷன் கிடைச்சோன்னே வருவதாக சொல்லியிருக்காரு. பர்மிஷன் கேட்டுருக்காங்களான்னு பார்த்தா அன்னைக்கு வரைக்கும் கேட்கல. இந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பர்மிஷன் கேட்குறாங்க. பர்மிஷன் லெட்டரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஜேர்னலிஸ்ட் லக்ஷ்மிக்கு வந்து கேட்குறேன். அவங்க வந்து வீக்கில் வந்து நாங்கள் வெளியிட்டிருக்கோம் பாருங்கன்றாங்க. அதை பார்த்தா இவர் தொண்டர்களை விட்டு விடுங்க என்ன பழி வாங்கன்னு சொன்ன இவர் என்ன சொல்கிறாரு, 1 கிலோமீட்டருக்கு நோ டாலரன்ஸ் ஜோன், அதாவது தொண்டர்களோ பொதுமக்களோ வந்தால் நோ டாலரன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, காவல்துறைக்கு நோ டாலரன்ஸ் சொன்னீங்கன்னா அந்த எல்லைக்குள்ளே வந்து அடித்து விரட்டுன்னு அர்த்தம். அப்போ அப்படி ஒருத்தர் சொல்கிறாருன்னா இந்த 2 வாரம் நான் ஒரு ஃப்ரெஞ்சு ஜேர்னலிஸ்ட்டை யார் மேலே குற்றம்னு யோசிப்பேன். நான் வந்து கண்டிப்பாக விஜய் மேலே தான் யோசிப்பேன். இது அரசியல் குற்றம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அடிப்படை மனிதமே இல்லாத ஒரு நபரால் தான் இப்படி ஒரு பர்மிஷனை கேட்க முடியும். ஏன்னா தவறு நடந்தது உங்கள் இதில், அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா வேறு. இப்போ அஜித்குமார் மரணம் அப்படிங்கிறது வந்து உங்கள் நாள் நடக்கல, அரசுனால தான் நடந்தது. அதுக்கு நீங்கள் எவ்வளோ நீதி கட்டி எவ்வளோ சத்தமாக பேசுகிறீங்க. சிபிஐ விசாரணை என்ன சொன்னீங்க, சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவது ஏன் சார், அது இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸின் கைப்பாவையாக இருக்குது, அங்கே கொடுத்துட்டு உங்கள் மறைமுக கூட்டணியோடு சேர்ந்து இழுத்தடிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்குறீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இறங்கினா அங்கேருந்து திருச்சி டு கரூர் எந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து முன்னாடியும் பின்னாடியும் வந்து காவல்துறை வாகனம் வரணும், இத்தனை காவலர்களை போடணும், ஏர்போர்ட்டை கிளியர் பண்ணணும்னு கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் இப்போ என்ன சொல்லணும்னா, திருப்பி என் நாட்டில் எப்போ நீ வந்து சாதாரணமாக ஜேர்னலிஸ்ட்லாம் அனுப்பாத, 2 சைக்காலஜிஸ்ட் ஒரு சோசியாலஜிஸ்ட் அனுப்பு. ஏன்னா இது வந்து ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு குரூரம். இந்த குரூரத்தை இதற்கு முன்னாடி நம்ம பார்த்ததில்ல. இது ரசிகவரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இது ரசிகவரி இல்லைப்பா, இதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா எனக்கு. இப்போ நான் வந்து ஏன் ஃப்ரெஞ்சுன்னு சொல்கிறேன்னா, நீ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பாருங்க. ஆனால் நமக்கு அப்படி தான் இருக்குது. எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த சமூகம் நம் முகத்தின் மீது செருப்பில் அடிக்குதுன்னு தோணுது. ஏன்னா இந்த ஃபினாமினை நம்ம வந்து பார்த்ததே கிடையாது. இப்போ ரஜினி ரசிகர் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னோன்னே போய் அழுகுறாங்க, சாமி நீ வெளியவான்னு அழுகுறாங்க. ஆனால் வெளியே வராதன்னு அழுகுறாங்க. ஓகே, வெளியே வந்துடாதீங்க. பல சதி கோட்பாடுகளை வந்து பேசுகிறாங்க. சதி கோட்பாடுகள் ஒவ்வொன்றா வந்து இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அது பழி வாங்குறாங்க அப்போ அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பிற கட்சிகள் இது வரைக்கும் கொள்கை எதிரி அப்படின்றத கட்சி நேற்று வந்து நயினார் நாகேந்திரன் வந்து விஜய் உயிருக்கு ஆபத்து, அங்கே போய் அவருக்கு ஏதாவது இறந்து போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. இறந்து போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. நேற்று வந்து நம்ம தோழர் ஒருத்தர் சூப்பராக சொல்லியிருந்தார், பாஜகவின் சின்னம் தாமரை கிடையாது பிணம் அப்படின்னாரு. ஏன்னா நீங்கள் கன்னியாகுமரிக்காரு, பாஜக கன்னியாகுமரியில் அரசியல் எதை வைத்து தொடங்கியது, மண்டைக்காடு கலவரம். கோயம்புத்தூரில் எதை வைத்து அரசியல் செய்தது, குண்டு வெடிப்பு. அப்போ திருப்பியும் கரூரிலும் சடலங்கள் மீது அரசியல் செய்கிறது. அதற்கு விஜய் தன்னுடைய ஆர்மியை, இதை நான் வந்து ஃபேன்ஸுன்னு சொல்ல முடியாது, இப்போ தொண்டர்கள்னு சொல்ல முடியாது, தன்னுடைய ஒரு சூசைட் ஆர்மி மாதிரி, சூசைட் ஸ்குவாடுன்னு மாதிரி வச்சிருக்காரு இல்லையா, தற்கொலை படைன்னு தமிழில் கலாய்க்கிறதுக்கு சொல்லுவோம். அது போன்ற ஒரு படையை பாஜக எடுத்து செல்வதற்கு தயாராக வைத்திருக்கிறார். அதாவது எந்த ஒரு விஷயத்துலையாவது பாஜக மனித உரிமைக்கு துடிச்சு சிபிஐ விசாரணையை கேட்டு போய் பார்த்துருக்கீங்களா? அதாவது இல்லைங்க நாங்கள் வந்து தாவேக்காக்குன்னு வாதாடல, அங்கே மனித உயிர்களுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஆந்திராவில் வந்து 2 கட்சியுமே உங்கள்கிட்ட கூட்டணி இல்லாமல் தான் இருந்துச்சு, அங்கே எவ்வளோ அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதுக்காக நீங்கள் வந்து போயிருக்கீங்களா? உங்கள் வியாபம் ஸ்கேம் சொல்லி 140 பேர் மர்மமான முறையில் இறந்து போனார்கள் மத்திய பிரதேசில். அதற்கு சிபிஐ விசாரணை கேட்டு ஆர்எஸ்எஸ்காரே போராடினார். அப்பையும் சிபிஐலாம் தர முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் மேல்முறையீடு பண்ணத்தான் பாஜக.
அப்போ அப்படி இருக்கும்போது யார் போகிறாங்கன்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட். உமா ஆனந்த் போய் போடுறாங்க. உமா ஆனந்த் எப்படி எப்பேற்பட்ட ஆள் நம்மளுக்கு தெரியும். அவங்க ஆமாம் பிராமணர்களுக்கு மூளை வலிமை ஜாஸ்தி, யாரும் சால்வை போடாதீங்க, இந்த அண்ணாத்துறை ஆரம்பித்து வச்சுட்டு போனால் அதுலேருந்து எல்லாரும் சால்வை போடுறீங்க, கண்டவனுக்கெல்லாம் சால்வை போடுற நிலமை இருக்குன்னு பேசின அம்மா மனித உயிர்களுக்கு இறக்கப்பட்டு சிபிஐ போய் விசாரணை கேட்டிருக்காங்க. நேற்று வந்து சிபிஐ விசாரணை கோரி மனு போட்ட ஒரு தகப்பனாருக்கும் குழந்தைக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு ட்ரைப்ஸ் சேனல் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளவு நடக்கும்போது நம்ம வந்து பாருங்களேன், விஜய் வந்து எங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது சரிப்பா அவருக்கு அரசியல் தெரியலை, நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாநாடு அதனால் வந்து வேஷமாக கொஞ்சம் வீராவேசமாக பேசுகிறாரு அப்படின்லேருந்து ஆரம்பிச்சு என்னப்பா மதுரையில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, அவரை பற்றி கண்டுக்கவே மாட்டாருன்னு ஆரம்பிச்சு 41 உயிர் போயும் கண்டுக்க மாட்டார் அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா நம்ம இன்னும் அவர் 400 உயிர் கொள்வார் 4000 உயிர் கொள்வார்னு வெயிட் பண்ணுமா? ஓகே, எனக்கு என்னன்னா இப்போ அவர் அனுமதி கேட்கறதுல இவ்வளோ விஷயம் கேட்டிருக்காருல்ல, இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பிஜேபியோடலாம் கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி இவ்வளோ ஆங்கிளில் யோசிக்கணுமா, அல்லது இயல்பாகவே ஒரு மாதிரி அச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கணுமா? இல்லை, அது அடிப்படை. நம்ம வந்து இதை வந்து அரசியல் கேள்வியாக பார்க்கும்போது இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற முடியா. முதல்ல இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வந்து 40 பேர் செத்து போயிடும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அடிப்படை மனிதம், அந்த மனிதத்தை தடுக்கும் அளவுக்கு அச்சம் இருக்கிறதா? ஏன்னா ஒரு தலைவன் அப்படின்னு ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுயமாக இருக்கும் விருப்பு வெறுப்புகள் அச்சங்கள் இதையெல்லாம் தாண்டிடணும். அதான் நான் சொல்லுவேன், இப்போ ரோட்டில் போனால் நாய் துரத்துன்றது எனக்கு பயம் அப்படின்னா என் மக்கள் அவதிப்படுகிறாருன்னு அதை தாண்டிடணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ பேர் நாய் பயம் இருக்கவங்க இருப்பாங்க, ஆனால் அவங்க குழந்தைங்களை வந்து நாய் குலைக்குதுன்னு அம்மா முன்னாடி போய் தடுப்பாங்க. அப்போ அது போல எல்லாத்தையும் லீடர்ஷிப் குவாலிட்டி, அது லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை, மனிதமான குவாலிட்டி. சார் நான் கண்கூடாக ஸ்விம்மிங் அறகுறையாக தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒருத்தர் கிணத்துல வந்துட்டா குதிக்கிறத நம்ம ஊரில் பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு அடிப்படை மனித மாண்பு. அப்படி இருக்கும்போது ஒரு 41 பேர் உயிரிழந்து போனதுக்கு என்னை பற்றி நான் கவலையே படக்கூடாது சார். இந்த நேரத்தில் வந்து என்னை வந்து ஃபேன்ஸ் வந்து தொந்தரவு பண்ணிடுவாங்களா, இல்லை வந்து மீடியா வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்களா, கேள்வி தானே கேட்பாங்க. இன்னொன்று வந்து மீடியா ஃபேன்ஸை தாண்டி இன்னொரு ஆங்கிளில் நான் யோசிக்கும் பொழுது எப்படி இருந்தாலும் 41 பேர் இறந்துட்டாங்க. நீங்கள் என்னதான் அஜெண்டா கிரியேட் பண்ணி இறந்தவர்களை குடும்பமே எங்களுக்கு ஆதரவாக இருக்குங்கிற மாதிரி ஒன்று பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணால் கூட உண்மையாகவே அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த வழி தெரியும். ஒருவேளை நேரடியாக அங்கே போய் அவங்க எதுவும் எதிர்வினை ஆற்றிடுவாங்களோன்னு யோசிக்கிறாரோ? கண்டிப்பாக. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா அதையும் யோசிக்கக்கூடாதுன்றதுக்கு நீங்கள் ஊரில் இப்போ நடைமுறை இன்னைக்கு பசங்களுக்கு அரசியல் தெரியலங்கிற அறியாமையை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் ஊரில் நீங்கள் அதிமுக, திமுக, காங்கிரஸ், விசிக எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கோங்க, பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் அரசியல் காரணங்களுக்காக வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம் அசம்பாவிதம் நடந்த இடத்த. ஆனால் தொண்டர்கள் போகும்போது சட்டையை பிடிச்சி கிழிப்பாங்க. ஏன்டா என் மாமா உன்னால் செத்து போயிட்டாருன்னா பிடிச்சி உலுக்கி சட்டையெல்லாம் கிழிச்சிருவாங்க, சாணியை கொண்டு செருப்பை கொண்டு அடிப்பாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க, உன் பிள்ளையெல்லாம் நாசமாக போகணும், உன் முன்னாடி ஓடி அப்புலாம் திட்டுவாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் நிற்பாங்க. கரெக்ட். அது இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது. ஏன்னா அந்த கட்சிக்கெல்லாம் தூயவங்க நல்லவங்கன்னு கிடையாது. இங்கே இருக்கிற மக்கள் ஒரு அடிப்படையை செட் பண்ணியிருக்காங்க. இந்த அடிப்படையை நிவர்த்தி செய்தால் தான் நீ அரசியல் கட்சியாவே இருக்க முடியும். நீ எவ்வளவு பெரிய ஊழல்வாதி, மதவாதி, சாதியவாதியா கூட இரு, ஆனா இந்த அடிப்படையை தாண்டல அப்படின்னா நான் உங்களை ஒரு கட்சியாவே அங்கீகரிக்க மாட்டோன்னு. பிரச்சனைனா வந்து முதலாளா நிப்பாங்க, முதலாளா நில்லு, நிக்கிறதுக்கு போட்டி போடுவாங்க. ஆக்சுவலி இவன் அதாவது கிரெடிட் அவன் எடுத்துக்கிறது ஒரு வேலை செய்வான். அந்த சடலத்துக்கு முதல்ல நான் மாலை போடுறதா நீ மாலை போடுறதாங்கிறது எதுமோ கோயிலில் பரிவட்டனை கட்டுறதுக்கு வந்து சண்டை போடுற மாதிரி போடுவாங்க. எஜமான் படத்தில் நெப்போலியன் ரஜினி மாதிரி சண்டை போடுவாங்க. அப்போ அப்படியெல்லாம் இருந்தால் தான் தமிழ்நாடு பார்த்துருக்கோம் இல்லையா. ஒரு வாரமாக தாவேகா தொண்டர்கள் யாருமே அந்த வீட்டுக்கு போகல. ஒரு வாரம் அப்புறம் தான் இந்த ஒரு டிராமாவை அரங்கேற்றுவதற்கு தயார்படுத்துவதற்கு செல்கிறார்கள். அப்படின்னும் போது இந்த அரசியலை தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. தான் இது அரசியலை தாண்டி மனிதர்கள் செட் பண்ணியிருக்கிற ஒரு அடிப்படை மனித மாண்பே இல்லாமல் இருக்கிறாரு சார். அவ்வளோலாம் வேணாம் சார். நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சன் டிவியில் கேட்ட கேள்வியை தான் திருப்பி கேட்குறேன். வேலு நாச்சியாருக்கு படம் வச்சு மாலை போடுறீங்கல்ல, இதுக்கு பெரியாருக்கு போடுறீங்களா, வீட்டிலே போடுறீங்களா, ஒரு மெழுகுவர்த்தி ஒரு படம் எதுவுமே அவர் ஏற்றல சார். ஏன்னா ஒரு 4 நிமிஷம் வீடியோவிலே அவரால் வந்து இவ்வளோதான், இதுக்கு மேலே எமோஷன் வராது அப்படின்ற அளவுக்கு தான். நம்ம வந்து அவர் கத்தி அழுகணும் கதறி அழுகணும்லாம் கேட்கல, நிதானமாகவே பேசுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா திருமாவர்கள் எவ்வளோ பெரிய அசம்பவத்துக்கு அப்புறமும் அவர் கண்ணெல்லாம் பார்த்தா அவர் அழுதுருக்காரு எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. ஆனால் வந்து நிதானமாக தான் உட்காந்து பேசுவார். நிதானமாக பேசுகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு எதுவுமே கிடையாது. அங்கேயும் பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதே இல்லை, என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு தன்னுடைய வழிதான் அவருக்கு முதன்மையாக தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கிற, தன்னை தற்காத்துக் கொள்கிற ஒரு தலைவராக இருக்காரு. ஆமாம். இப்போ எதுக்கு நீங்கள் அங்கே போய் என்ன கேட்டிருக்கீங்க கோர்ட்டில்? எல்லாருமே அது நிர்மல்குமார் ஆகட்டும், புஷி ஆனந்த் ஆகட்டும், தன்னை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? அதை ஒரிஜினா எல்லா மனுக்களுமே பார்த்தீங்கன்னா அந்த மனுக்களில் சொல்லப்படும் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்த மக்களுக்கு நீதி கேட்பதாக இல்லை, தன்னை பாதுகாத்துக் கொள்வதாக தான் இருக்குது சார். இந்த தமிழக வரலாறுலேயே ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கே இல்லாமல் தலைமறைவாணி பார்த்ததே கிடையாது சார். வழக்கில் போட்டு தேடினா கூட ஓகே,
ஏதாவது ஒரு பெரிய ஊழல் கேஸு உள்ளே பிடிச்சா 10 வருஷத்துக்கு வெளியே வராத மாதிரி பாஜக வந்து ஒரு சதி வேலை பண்ணிடுச்சுன்னா பரவாயில்ல. யாருமே உங்களை தேடல. கொள்கை பரப்பு செயலாளர் இதையெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டியவர். இவ்வளோ நியாயங்கள் பேசுகிறீங்களா, அந்த நியாயத்தை உங்கள் கட்சியை யார் விளக்குவா? கொள்கை பரப்பு செயலாளர் தானே விளக்குவார். அப்போ அவரே வந்து ஒரு 2 வாரமாக தலைமறைவு இருக்கிறாரு அப்படின்னா, முந்தா நாள் ஏதோ ட்வீட் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். மீள முடியாத துயரம். சார், மீள முடியாத துயரத்தை தாண்டி நீங்கள் செயல்படுவதற்கு தான் நீங்கள் அரசியலில் இருக்கிறீங்க. எல்லாருமே அந்த ஷாக்கை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியலன்னு சொன்னாங்க. இமிடியேட்டா ஷாக் தான். நான் கூட சொல்லியிருந்தேன், ஷாக் இமிடியேட்டா வந்துருச்சு. ஆனா அந்த ஷாக்கோட ரிஃப்ளெக்ஷன் என்ன? கிளம்பி சென்னைக்கு வர்றதா ஸ்பாட்டுக்கு போறதா? இவர்களுக்கு உருவான ஷாக் வந்து எல்லாருமே தலைமறைவாக வச்சிருக்குங்கிறது. இப்போ நீங்க அரசியலுக்கு ஆட்சி பண்ணணும்னு வரீங்க, ஆட்சியில் டெய்லி சொகுசாவே இருக்கும். எவ்வளோ ஒஸ்டான விஷயங்கள்லாம் நடக்கும் சார். மலத்தை கலக்கிறான் சார் தண்ணியில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு முன்னாடி முன்னனவுமே இல்லாத ஒருத்தர் காலையில் செய்தி என்னையா இன்றைக்கி அசம்பாகுதுன்னு கேட்டால், சார் தொட்டியில் மலத்தை கலந்துட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. நீ அது எப்படி டீல் பண்ணுறது, திகைச்சு போயிடுவீங்க. இப்போ கள்ளச்சாராயம் வந்து 60 பேர் இறக்குறாங்க, ஸ்டாலினை திட்டுறீங்களே. இப்போ நீங்கள் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? மீள முடியாத துயரம்னு சொல்லி கவர்மெண்ட்டை பூட்டி 2 வாரம் போயிடுவீங்களா? அப்போ இதுக்கெல்லாம் இவங்க எனக்கு என்னன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்றதில்ல, இதையெல்லாம் யோசிச்சு பார்க்காமையே ஆட்சிக்கு வந்தால் அதான் நம்ம ட்விட்டரில் ட்ரெண்டு பண்ணுற மாதிரி தான், பசங்க போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. சார், அந்த பசங்க வந்து குரூரமானவங்க கிடையாது. ஆனால் ஒரு சமூகத்தில் ஒரு பெருந்திரளான லட்சக்கணக்கான இளைஞர்கள், ஒரு 41 உயிர் போய் அது திமுக செய்ததாகவே இருக்கட்டும். ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் விக்டிம்ஸ், ப்ரே ஃபார் கரூர் விக்டிம்ஸ்னு இல்லாமல் ஸ்டாண்ட் வித் விஜயன் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறான்னா அந்த குரூரத்தன்மை எங்கிருந்து வருது நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒரு சனாதனவாதின்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அவங்க பிறப்பிலே அப்படி தான் பண்ணு சொல்லிட்டு போயிடும். ஆனால் நம்ம வேலை அப்படி கிடையாது. அவன் ஏன் அப்படி ஆயிருக்கான்னு யோசிக்கணும். அதுக்கு நான் வந்து அதற்கு ஒரு லென்ஸாக பார்ப்பது வந்து ஆதவர்ஜுனோட ட்வீட் தான். ஆதவர்ஜுனா என்ன ட்வீட் பண்ணுறாரு, நேபாள் போன்ற ஒரு புரட்சியவரன் ட்வீட் பண்ணுறாரு. அதுவே பெரிய திருட்டுத்தனம். அதை செய்யக்கூடாது, இந்த வேலையில் செய்யக்கூடாது. அதுவும் நீங்கள் 41 பேர் செத்ததுக்கு வெளியே வந்து எந்த ஆறுதலும் சொல்ல, யாருக்கும் பொறுப்பு எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இளைஞர்களை தூண்டுவீங்கிறது பெரும் குற்றம். அதை தாண்டி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சார், அந்த 20 நிமிஷம் அவர் ட்வீட் டெல் பண்ணிட்டு ஓட்டார். அந்த 20 நிமிஷத்தில் டசன் கணக்கில் எடிட்ஸு, அதாவது எடிட்ஸ்னால் எப்படி, ஏஐ எடிட்ஸு, அனிமேலேருந்து கட் பண்ணி அட்டாக் ஆன் டைட்டன் ஒரு ஃபேமஸான அனிமே இருக்குது, அதுலேருந்து எடிட்ஸு எல்லாமே வந்து விஜயண்ணா தலைமையில் ஒரு ஆர்மி கிளம்பி அறிவாலயத்தை அடித்து நொறுக்குவது போல், இல்லை நம்ம அவங்களுக்கு யாருன்னு காட்டுவோம் அப்படிங்கிற போன்ற இது எல்லாமே முன் தயாரிப்பு. இல்லை, இது எல்லாமே இந்த முன் தயாரிப்பு புரியுது, இந்த ரியாக்ஷன் புரியுது. ஆனால் இந்த வாய் வழியாக அல்லது ட்வீட் வழியாக சொல்லக்கூடிய ரியாக்ஷனை களத்தில் இறங்கி செய்வதற்கான திராணி உடையவர்களாக இந்த இளைஞர்கள் இருப்பாங்களா? இல்லை, அதற்கு ஒரு வேலை நடக்கணும். இல்லை, அதுதான் அந்த இளைஞர்களை காவு கொடுத்து அதில் அரசியல் செய்ய தான் இவங்க தயாராக இருக்காங்கன்ற தான் இந்த எடிட்ஸ் காட்டுது. இது திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா விஜயா? இல்லை இயல்பாகவே ஒரு ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறி இருக்க பட்சத்தில் அது இயல்பாகவே ரசிக மனையில் இருக்கும்போது ட்வீட்ல சண்டை போடுற மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அது நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீங்க ஒரு கமல் ரசிகரா இருந்திருக்கீங்க, நான் ஒரு விஜய் ரசிகரா இருந்திருக்கோம். எப்படி இந்த ரசிகர் மன்றங்கள் வேலை பார்க்கும், டீசருக்கு முன்னாடி லிஸ்ட் அனுப்புவாங்க, ப்ளீஸ் டு நாட் டவுன்லோட் அண்ட் ஷேர், சொந்தங்கள் யாரும் டவுன்லோட் செய்து பகிர வேண்டாம், லிங்கை மட்டும் ஷேர் பண்ணுங்க, ஹெச்டி ஷேர் பண்ணுங்க, ஃபேன் மேடு போஸ்டர்லாம் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்லாம் லிஸ்ட் வரும். எல்லா நடிகருக்கும் வரும். இல்லை சார், ஆனால் அதை தாண்டி இதில் வருதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா 20 நிமிஷத்தில் அவன் வந்து ரியாக்ஷனில் அவ்வளோ எடிட்ஸ்லாம் போட முடியாது. கரெக்ட். முன் தயாரிப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒரு டெலிகிராம் குரூப் எக்ஸ்போஸ் ஆச்சு. அந்த டெலிகிராம் குரூப்பில் ஒரு 400 தாவேகா உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஜென்ஜி 2.0 ப்ரொடெக்ஷன் வன்முறையில் தான் திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்டணும், காலையில் எந்திரிச்சு அறிவாளியும் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர்களுக்கு இதை பயிற்றுவித்திருக்கிறார்கள். அவங்களுக்கு திமுக காரர்களை பற்றி ஒரு வதந்தியை கிளப்ப, அதாவது யார் திமுக, அதை இந்த தாவேகா விஷயத்தில் யார் விமர்சித்தாலும் அது இவ்வளோ நாள் அவங்க வந்து யார் என்னன்றலாம் பார்க்கல. அவங்க திமுக விமர்சித்து ஜெயிலுக்கு போனவங்களா இருப்பாங்க. ஈழ விவகாரத்தில் 2009 திமுக அரசுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டவங்களா இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு வந்து தாவேகா விமர்சிக்கும் போது திமுக திட்டுறது, இது என்ன அப்படின்னா, இது திமுகவின் பிரச்சனை கிடையாது. ஒரு பாசிச இயக்கம் எப்படி இயங்குமோ அப்படி வந்து விஜய் ஃபாசிஸ்ட் ஹிட்லர் அப்படிங்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு திராணி கிடையாது அவருக்கு. ஆனால் அதோட பழக்கம் எப்படின்னா, இப்போ ஒரு வெள்ளை இனவெறியர்னா அவருக்கு யாருனாலும் கருப்பினத்தவர்கள், ஒரு ஐரோப்பாவில் இருக்கிற ஃபாசிஸ்டுக்கு யாருனாலும் புலம்பெயர்ந்தவர்கள். அதே போல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபாசிஸ்டுகள் எல்லாருமே வந்து அதர் இஸ் முஸ்லீம். ஒன்று நீ முஸ்லீம், இல்லை நீயும் பாகிஸ்தான் கைக்கூலி, ஏதோ ஒரு விதத்தில் அப்படி. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் எல்லாத்தையும் திமுகன்னு திட்ட வைக்கிறது, எல்லாத்தையும் திமுக, யார் என்னன்னு பார்க்கறதுல திமுக. தமிழ்நாட்டில் இப்போ விஜய் கட்சின்னு தாவேகா ஆதரவாளர்கள் எப்படி நம்ம தாவேகா விமர்சனம் பண்ணால் நீங்கள் திமுகன்னு சொல்கிற மாதிரி, நேற்று வரைக்கும் நம்ம நாம் தமிழர் விமர்சனம் பண்ணால் அவங்களையும் திமுக காரங்கன்னு சொல்லுவாங்க.
பிஜேபி விமர்சனம் பண்ணாலும் திமுக காரங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வேலையும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மென்டாலிட்டியாவை இது அஜெண்டாலாம் தாண்டி மென்டாலிட்டியாவே நமக்கு இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய மெசேஜஸில் நம்ம ஏதாச்சும் பதில் சொல்லிட்டா ஓகே நம்ம ரியாக்ட் பண்ணும்போதோ நீங்கள் திமுக ஆளு தானேங்கிற கேட்கக்கூடிய ஒரு ஒரு ஒன்று இருக்குது. நீ ஒரு பெரியாரிஸ்ட் தானேன்னு கேட்கறது இல்லை, நீ ஒரு கம்யூனிஸ்ட் தானேன்னு கேட்கறது இல்லை. அப்படியெல்லாம் கேட்டால் கூட நமக்கு ஓரளவுக்கு சரி இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம். நீ ஒரு அறிவாளி அடிமைன்னு சொல்கிறது, நீ ஒரு திமுக காரங்களாகவே அவர்களை விமர்சிக்கிறவர்கள் ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுறாங்கல்ல, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து பாஜக இறக்கி விட்டது விஜய் நான் சொல்ல வரல. ஆனால் பாஜக எல்லா இடத்துலையும் இந்த என்வாயர்மெண்ட்டை உருவாக்குது, அதை எல்லாருமே வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த திமுகன்னு திட்டுறாங்கல்ல, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு பெங்களூர் போயிருங்க, நீங்கள் என்ன ட்வீட் போட்டாலும் காங்கிரஸையும் திட்டுவாங்க உங்களை, ஓகேவா? நீங்கள் டெல்லி போயிருங்க, டெல்லி போயிட்டு இதே ட்வீட்டை பிஜேபிக்கு எதிராக போடுங்க, எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போடுற அதே ட்வீட்டை பிஜேபி ஆப்டாடுன்னு திட்டுவாங்க உங்களை. நீங்கள் பெங்கால் போயிட்டா நீங்கள் உங்களை டிஎம்சியும் திட்டுவான், இதுக்கு போயிட்டா ஜார்க்கண்டுக்கு போயிட்டா ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சான்னு திட்டுவான். இங்கே வந்துட்டா யார், கேரளாவுக்கு வந்துட்டா காமி பாஸ்டர்னு திட்டுவான். அதாவது எதிரில் தனக்கு எதிராக ஆட்சி செய்யும் கட்சி எதுவோ இல்லை வலுவாக இருக்கிற கட்சி எதுவோ அதன் மீது ஒரு அதரிங் நான் இல்லை அப்படின்னா அது இவன் தான் அப்படின்னு உருவாக்குற சூழல் எல்லா இடத்துலையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை அறியாமலே இந்த இளைஞர்கள் அந்த வலையில் விழுந்து ஊறி போயிருக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து இந்த சங் பரிவார அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த சங் பரிவார அமைப்பு நாக்பூரில் தான் உருவாச்சு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்க மகாராஷ்டிராவில் வந்து அவ்வளோ ஈஸியாக மேலே வரலை. உத்தரப்பிரதேசில் தான் அவங்க பயங்கரமாக மேலே வந்தாங்க. மகாராஷ்டிராவில் ஏன் மேலே வரலன்னா, மகாராஷ்டிரா தொழில் மையப்படுத்த தமிழ்நாடு மாதிரி அதுவும் நல்ல இண்டஸ்ட்ரியலாக இருக்கிற. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா சிவசேனா தேவைப்பட்டுச்சு. சிவசேனா என்ன பண்ணுச்சுன்னா அங்கே இருக்கிற யூனியன் எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டு, இன்னொன்று அங்கே வந்து அம்பேத்கர் வழியில் வந்து தலித் இயக்கங்கள், தலித் பந்தர் இயக்கங்கள், அந்த மாதிரி பெரிய இயக்கங்கள்ன்றனால ஒரு ஆன்டி தலித் ஆன்டி யூனியன் சிவசேனா வந்து கிரவுண்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் இவன் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டான், பாஜக வந்து ஆட்சியை பிடிச்சான். அதே போல் தமிழ்நாட்டில் சிவசேனாவின் ஒரு தமிழ் வடிவமாக நம்ம நாத்தாக்காவை பார்க்கலாம். அந்தளவுக்கு வன்முறையில் இறங்கினாலும் சிந்தனை ரீதியாக அதே இனவாதம் தான் இருந்துச்சு. ஆனால் இது பெரியார் மண் அப்படின்னா நம்ம பெரியார் மண்ணா உடனே ஜாதி அழிஞ்சு போச்சா, எல்லாரும் முற்போக்காயிட்டாங்கிறதுல நம்மளுக்கு ஓரளவுக்கு இங்கே வந்து ஒரு மேற்கத்திய நாடுகளில் இருப்பது போல் ஒரு பொருளாதாரம் இருக்குதுங்க. ஒரு வளர்ந்த பொருளாதாரம் இருக்கும்போது நேரடியாக நீங்கள் வந்து பழமைவாதம் பேசி மக்களை வந்து கவர்ந்தெழுத்த முடியாது. ஏன்னா அவங்க முற்போக்காயிட்டாங்களோ இல்லையோ, அவங்க சூழல் வந்து இப்போ ஒரு முதலாளித்துவ ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு நகரமயமான வாழ்க்கைக்கு வந்துட்டாங்கன்னும் போது நீ ஆடு மாடு மேய்ன்ற பிரச்சாரம் பெருசாக ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெரியார் முகமூடியே வந்து அப்போ அந்த பெரியார் முகமூடியே வந்துட்டு என்ன பண்ணு, ஒரு அநீதியை பற்றி பேசு. நீங்கள் இந்த ஃபாசிஸ்ட் இயக்கங்கள் எல்லாமே ஒரு அநீதியை பற்றி பேசுவாங்க. நீங்கள் வந்து இஸ்ரேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து பைபிள் காலத்துலேருந்து வஞ்சிக்கப்பட்டோம். அவங்களுக்கு வந்து நிஜமாலுமே ஒரு வஞ்சிக்கப்பட்ட கதை ஹிட்லர் வேற கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த உண்மையாகவே நடந்தது. இந்த நம்பூர் சங்கியில் பார்த்தீங்கன்னா முகலாயர்களால் வஞ்சிக்கப்பட்டோம், இப்படி வஞ்சிக்கப்பட்ட கதைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த பார்ப்பனியம் ஜெயனிசம் சொல்கிற பழமைவாத வஞ்சிக்கப்பட்ட ஸ்டோரி. புதுசாக இப்போ வந்து பிரெக்சிட் நடந்தது இல்லையா, யூகேல நடந்தது, அப்புறம் அமெரிக்காவில் வந்து இப்போ ட்ரம்ப் வந்து மாகா அப்படின்னு ஒன்று. இவங்களுக்குலாம் என்னென்னா இப்போ குறுகிய காலத்தில் வஞ்சிக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான். இவர் பாருங்கள், காமராஜரை துரோகம் செய்து விட்டார்னு பேசுகிறாங்க. அப்போ சங்கிகள் போல் ஒரு அதரிங் ப்ராசஸ், எதாவது திட்டினாலும் இன்னொரு ஐடென்டிட்டியை காட்டி நீதாண்டா அவன் சொல்கிறது ஒரு நாயக வழிபாடு. அப்புறம் ஒரு வஞ்சிக்கப்பட்ட கதை. காமராஜர் என்ன வஞ்சிக்கப்பட்டார்? காமராஜரை ஏற்று ஜெயித்தவர் ஒரு பெரிய அரசியல்வாதி கிடையாது, ஒரு மாணவர் இயக்கத்தின் தலைவர், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னணியாக நின்றவர். காமராஜர் ஏன் தோத்தார்? காமராஜர் நல்ல தலைவர் தான். ஆனால் அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பக்தவச்சலம் அவர்கள் இராணுவத்தை கூட்டு வந்து 100கணக்கான பேர் இங்கே சுட்டும் போது அந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தவர் காமராஜர். நேருவுக்கு உடல்நிலை குன்றும் போது அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதால் தமிழக அரசியலை விட்டுவிட்டு அவர் தேசிய அரசியலில் கவனம் செலுத்தினார். இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் காமராஜர் மேலே இருந்ததுனால தான் மக்கள் அவருக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. யாரும் அவரை வந்து கட்டப்பா வந்து பாகுபலியை குத்துற மாதிரி முதுகுலெல்லாம் அவர் யாரும் குத்தலை, சரியா? அப்போ அரசியல் சூழல்கள் இப்படி தான் மாறும். ஏன்னா எங்களுக்கு தெரியும், நல்ல கண்ணியை தோக்கடிச்ச ஊருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியும் அவர் எந்த சூழலில் தோத்தாரு, அதற்கு என்ன வேலை. ஒவ்வொரு எலெக்ஷனும் வெற்றி தோல்வி என்பது அன்றைய சூழலுக்கு ஏற்ற. ஆமா, அது பாஜகவே ஜெயிச்சா கூட நம் பக்கம் என்ன இருக்குது அப்படின்ற சூழல் அதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கட்டுக்கதையை கட்டி, அதாவது வெள்ளைக்காரர்கள் இருந்தபோது மூடப்பட்ட ரயில்வே திமுக வந்து மூடிடுச்சுங்கிற அளவுக்கு ஒரு பிரெயின் வாஷ் பண்றீங்க அப்படின்னா இந்த இளைஞர்கள் இந்த கடந்த 2 வருஷம் பயங்கரமாக அவங்களுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டது. எப்படி இது எங்க இந்த முன் தயாரிப்புகள் எங்க நடந்துச்சு? அப்படி ஒன்றும் நமக்கு நடந்த மாதிரி தெரியல. எப்படி நிகழ்ந்துருக்குது? இல்லை, இந்த ஃபேன் நெட்வொர்க்ஸ், வாட்ஸ்அப், டெலிகிராம், இந்த நெட்வொர்க்ஸை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டேக் ஓவர் பண்ணது ஏன் சார்? ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியினர் அந்த தொண்டர்கள் ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு சீமான் தொடர்ந்து பேசுறாரு, தொடர்ந்து திமுக எதிரான பிரச்சாரத்தை 15 வருஷமா செய்யறாரு. அவர் ஒரு 7-8 வருஷத்துக்கு மேல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த இயக்கத்தினர் அந்த மாதிரி ஒரு டியூன் ஆகி திட்ட ஆரம்பிக்கிறாங்க, விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பல நேரங்கள்
ஆக்கப்பூர்வ விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு வேலையை செஞ்சார். இங்க எந்த வேலையும் செஞ்சதா நமக்கு தெரியல. வெறுமனே வாட்ஸ்அப் குரூப்புகளில் பரப்பக்கூடிய வதந்திகளிலே இவ்வளவு தூரம் டியூன் ஆயிடுறாங்களா இளைஞர்கள், வீக்கா இருக்காங்களா? ஆமா, நம்ம நேபாளில் பார்க்குறோம்ல, நேபாளில் வந்து அவங்க முழுக்க முழுக்க இப்படி, அதுவும் வாட்ஸ்அப்லாம் பேன் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்கார்டு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் அதான் அந்த சவுந்தர் சொல்லியிருப்பார் இல்லையா, தாவேக்கா மதுரையில் இருக்காரு, அவர் வந்து சொல்லியிருப்பாரு, எங்கள் அண்ணா 60 படம் நடிச்சது வந்து 1000 புத்தகத்துக்கு சமம்னார் இல்லையா. இப்போ 60 படத்தில் உங்களுக்கு அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கு, போடு இன்னைக்கு ஒரு எடிட், நாளைக்கு ஒரு எடிட் போடு சார். அவன் வந்து முதல் இலங்கைக்கு குரல் கொடுத்த அரசியல் தலைவர்னு விஜய்க்கு போஸ்டர் போடுறான் சார். அவன் வந்து இவர் ஒரு ட்வீட் போட்டாரு, இல்லை இவர் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுறாருன்னா அவன் படம் மாதிரியே சொல்கிறான், ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் வியூஸ் இன் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரின்றான். அவன் பொலிட்டிக்ஸை எப்படி வந்து இவங்க வந்து டீசர் ரெக்கார்டு, பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் போடுவாங்களோ அதே போல் போட்டுக்கிட்டே இருக்கான். இந்த விஜய் என்ன ரிலீஸ் பண்ண இந்த 4 நிமிஷம் மன்னிப்பு வீடியோவில், வருத்த வீடியோவில் கூட கிராஸ் 1 மில்லியன் வியூஸ் இன் 4 மினிட்ஸ்னு போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்தளவுக்கு அவர்கள் அந்த நிலையை விட்டு தவறி விடக்கூடாதுன்றக்காக கான்ஸ்டண்ட்டாக சப்ளை பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்த, பாஜகவில் இருந்த, அதிமுகவில் இருந்த நிர்மல்குமாரை கூட்டி கொண்டு வந்து வைத்தால் அவருக்கு இந்த கட்டமைப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியும். ஏன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த ஃபேன் நெட்வொர்க்ஸ் எப்படி வேலை பார்க்கும்னு தெரியும். அதை பயன்படுத்தி கொண்டு இன்னொரு சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு உப்பு போடுறது தான். அப்போ உப்பு போட்டால் அந்த கலர் வந்து, ஏன்னா இவங்க வந்து அரசியல்படுத்தப்பட்டோம் இந்த வரையறையை வைக்கிறாங்க இல்லையா. பாபரி மஸ்ஜித் போய் இடிச்சான்ல, லட்சக்கணக்கான பேர் போய் இடிச்சான்ல, அவன் என்ன அரசியல்படுத்தப்பட்டான்? அவன் வந்து அரசியல்படுத்தப்பட்டானா முற்போக்குன்னு நான் சொல்ல, பிற்போக்காகவே இருக்கட்டான். அவன் என்ன சவர்கர், ஹெட்கேவர்லாம் உட்காந்து புக்கு பிடிச்சிக்கிட்டாருனா. நான் வந்து விஜய் ரசிகர்களை அதோட ஒப்பிடவில்லை, ஆனால் அந்த பாதைக்கு கொண்டு செல்லும் பொட்டன்ஷியலை இவர்கள் உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறவங்க அண்ணாமலை வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறோன்னா அந்த விஜய் ரசிகர்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்களே. பிஜேபி கூட கூட்டணி போறது, அதிமுக கூட்டத்தில் போய் கொடி காட்டுறாங்க. அதிமுக சொன்னா கூட அதுல மினிமமா தாவைக்கணும் இருக்காருன்னு தான் நான் நம்புறேன். ஆமா, பிஜேபி அங்க இருக்கு, கொள்கை சொன்ன பிஜேபி இருக்கு, அங்க இப்போ அந்த கூட்டணியில போய் விஜய் போய் சேர்றான்னு சொன்னா கூட இவங்களுக்கு எந்த ஏமாற்றமோ வராது இல்ல. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க வந்து பிஜேபி ஆதரவு தெரிவிக்கிறவங்க, இவங்க வந்து மதவாதிகள் அப்படிலாம் கிடையாது. இந்த பசங்க அப்பள கட்டுற பசங்க. இவங்களுக்கு தன் தலைவன் காட்டிய எதுவாக இருந்தாலும் சிறந்தது அப்படிங்கிற மனநிலையில பிஜேபியும் விற்கலாம். ஜீவாண்ணா வந்து ஒரு சூப்பராக ஒரு இது சொன்னார் டிபேட்டில், ஆர்எஸ்எஸ் கையில் இருக்கிற கத்தி யாரை குத்துன்னு எனக்கு தெரியும், இவங்க கையில் இருக்கிற கத்தி யாரை குத்தும்னு எனக்கு தெரியாது. அதான் எனக்கு பிரச்சனை. அப்போ இது யார் எடுத்தாலும் கூடிய கட்சி தான் இது வந்து. அப்போ விஜய் யார் கூட வந்து அலைனாவார்? கம்யூனிஸ்டுகளோட அலைனாவாரா? ஒரு 1000 கோடி ரூபா சொத்து வச்சிருக்கிறவர் ஒரு கம்யூனிஸ்டுகளை நம்பி அலைனாவாரா? ஏன்னா அவரோட வர்க்க நலனுக்கே அது பின்னடைவு. அவர் வந்து முதலாளிகளை எதிர்த்து பேசுவாரா? மேட்டார். அவருக்கு ரொம்ப ஈஸி என்ன, நீங்கள் வந்து இலவசங்களை எதிர்த்து பேசுங்க, என் மக்களை இலவசத்தை கொடுத்து நீ வந்து நாசம் பண்ணுற. சர்க்காரில் வந்து போட வச்சோம் தானே. சர்க்காரில் இவர் சொன்னாருங்கிறதுக்காக பாவம் ஒரு அப்பா அழுது வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஏங்க என் பையன் வந்து போட்டு உடைச்ச டிவி அரசு கொடுத்த டிவி இல்லைங்க, நான் காசு போட்டு வாங்கின டிவின்னு லேப்டாப் உடைக்கிறான். அவன் வீட்டில் வாங்கின லேப்டாப், அரசு லேப்டாப் போடலை. இப்படி பசங்களை வச்சுக்கிட்டு இருக்கும்போது பாஜகவின் மதவாதம் இல்லாத சில பிரச்சாரங்கள் இருக்கும்ல, இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி திட்டங்கள் வந்து மோசமானது, அந்த மாதிரி திட்டங்கள் மோசமானது. ஏற்கனவே வந்து மருத்துவர்கள் சீரல்னு பேச ஆரம்பிச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவில் இல்லை, உலகத்திலே பார்த்தாலும் ஒரு சில மருத்துவ கட்டமைப்புகளுக்கு, முன்னணி மருத்துவ கட்டமைப்புகளுக்கு நிகராக வரலாம். அதில் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. இப்போ நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம்ல, கம்யூனிஸ்டுகள் நாங்கள் என்ன ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம், செவிலியர்களை மருத்துவர்களை கான்ட்ராக்டில் எடுக்காதீங்க, நிரந்தர பணியில் அது குறை இருக்குது. அதே போல் இன்னும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும், மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துலலாம் இன்னும் அது போய் சேரலன்னு இன்னும் ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணுறோம். ஆனால் இருப்பதற்கு ரிலேட்டிவாக பார்த்தா இது ஒரு சிறந்த மருத்துவ கட்டமைப்பு. நீ மருத்துவ கட்டமைப்பு விமர்சிக்கிறேன்னா அரசு விமர்சி, பட்ஜெட்டை ஒதுக்கலன்னு விமர்சி. எப்படி மருத்துவர்கள் சரியான மருத்துவர்கள் இல்லைன்னு சொல்லுவேன்? அப்போ மருத்துவர்கள் மீது நீ வந்து சேரவாரி வீச. அதான் இது திமுக விமர்சிப்பது இல்ல. நான் அதான் சொல்லுவேன், திமுகவை 2 விதமா விமர்சிக்கலாம். நீ சாம்சங் ப்ரொடெஸ்ட், தூய்மை பணியாளர்கள், சாதியான படுகொலை, அதை வச்சு திமுக விமர்சிக்கனா நீ ஏன் பக்கம் நிக்கிறன்னு அர்த்தம். நீ 1000 ரூபாய் கொடுக்குறன்னு கேலி செஞ்சனா நீ யாரு பக்கம் நிக்கிற? இலவசத்துக்கு எதிராக பேசினா, இடஒதுக்கீடு எதிராக பேசினா, இந்த மாதிரி பேசினா நீ எந்த பக்கம் நிக்கிற? எந்த பக்கம் நிக்கிறன்னு தெரியும். அப்ப நீ திமுக எதிர்க்கலப்பா, நீ அதற்கு பின்னாடி இருக்கிற மக்களை எதிர்க்கிற, மக்களை அடிச்சு காலி பண்ற. அப்ப அந்த வேலையை அவர் பாஜகவின் கைப்பாவையாக வேலை பார்ப்பதற்கான எல்லா, இது விஜய் வந்து உண்மையாகவே பாஜகவின் கைப்பாகவையாக இருந்தே செய்யறாரா, இல்ல அரசியல் புரிதல் இல்லாம இப்படி ஒரு தளத்தை நோக்கி நகர்றாரா? இது ரெண்டுல எது இருந்தாலும் செய்யலான்றதான் வாதம். அதாவது அவன் உருவாக்கி கொடுத்துட்றான். சார் நீங்க வந்து மார்க்கெட்ல எது அவைலபிளா இருக்குது, ஒரு மூட்டை பூச்சி அடிக்கணும்னா மார்க்கெட்ல இந்த மருந்து தான் அவைலபிளா இருக்குது அப்படின்னும் போது நான் இந்த உப்மா அரசியல் தான் பண்ண வந்திருக்கேன். அதுக்கு வாதங்கள் என்ன, ஏற்கனவே செய்யப்பட்ட வாதங்கள் தான். இவர் வந்து யாரும் புரட்சியாளர் மாதிரி புதுசாக வந்து ஒரு அம்பேத்கர் மாதிரி புதுசாக ஒரு தியரி எழுதலை. ஏற்கனவே சமூகத்தில் இருக்கிறது எடுத்து தான் இவர்
பேச வராடும் போது சமூகத்தில் அவன் பரவ விட்டுருக்கான், இந்த கருத்தெல்லாம் பரவ விட்டுருக்கான். அதை இயல்பாகவே எடுத்து தான் பேசுகிறாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க, ரொம்ப நடுநிலையாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு இதை உள்ளார போய் பார்க்க தெரியாமல் பாஜக வாதங்களை தான் சொந்த வாதம் நினச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் தெரியும், டே தப்பு பண்ணிட்டேன்டா, அது பாஜகவா கேப்சர் பண்ணியிருக்காண்டா. நேபாளே என்ன பண்ணாங்க, பயங்கரமாக புரட்சி கிரச்சின்னு 2 நாள் ஃபயர் விட்டாங்க. 3ஆவது நாள் தான் தெரியும் அது மன்னர் ஆட்சி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. பழமைவாதிகள் திருப்பி வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்போ அது போல தான் இன்ன வரைக்கும் விஜய் அப்படி பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நிர்மல்குமார் போன்ற நபர்கள், ஆதவ அர்ஜுனா போன்ற நபர்கள், ஆதவ அர்ஜுனா தான் ஓப்பனாக வந்து அம்பேத்கர் புத்தக வெளியில் சொல்கிறார், 2014 மோடி என்ன தந்திரத்தை கையில் எடுத்தாரோ அதை நீங்கள் எடுக்க வேண்டும் விஜய்னு பேசுறாரு. அப்போ ஆதவ அர்ஜுனாக்கு என்னென்னலாம் பண்ணாங்க 2014 தெரியும், அதை சப்ளை பண்றாரு, நிர்மல்குமார் சப்ளை பண்றாரு. இப்படி இருக்கும் போது தான் என்ன பண்றது, இந்த நெருக்கடியில் வந்து மாட்டிக்கிட்டீங்க. பாஜகவுக்கு வந்து ஒரு சூப்பரான வரி ஒன்று சொல்லுவாங்க, சார் பாஜக எப்பேற்பட்ட கட்சி அப்படின்னா, இன்னைக்கு விதை விதைச்சிட்டு சாயங்காலம் அறுவடை பண்ணணும் அவசரப்படுற கட்சியே கிடையாது. அவன் வெயிட் பண்ணுவான், 10 வருஷம் வெயிட் பண்ணுவான், 20 வருஷம் வெயிட் பண்ண வேண்ட தானே வரணும் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல இவனுக்கு ஜெட் செக்யூரிட்டி ஒய் செக்யூரிட்டி போட்டு இது வந்து பாஜகவோட அதாவது வந்து பாஜக விஜயும் இறக்கி விட்டுருக்காங்க. இறக்கி விடலாம் தேவையே இல்லைங்கிறதா. நம்ம அப்படி நேராக சதிகோட்பாடுக்குள்ளே போனோம்னா ப்ரூஃப் அப்போ அப்படின்னு போய் அது இந்த பாயிண்ட்டை விளக்க வரதே விளக்க முடியாது. என்ன அப்படின்னா போட்டு வெய்ய, என்னைக்கா ஒரு நாள் சிக்குவான், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு சடலங்கள் நம்மளுக்குன்னு கிடைக்கும் அரசியல் பண்ணுறது. அன்னைக்கு நம்ம இவனை பயன்படுத்திக்கிறதுக்கு இவன் வேற யார்ட்டையும் போக முடியாத அளவுக்கு இவனை லாக் பண்ணி வச்சிருப்போம். இன்னைக்கு பாருங்க, உளுந்தோனே அந்த 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 சடலங்களை அவர்கள் புதைப்பதோ எரிப்பதோ செய்யறதுக்கு முன்னாடியே பாஜக தன் அரசியலை துவங்கிவிட்டது. சரி, என்னைக்காவது ஒரு என்டிஏ கமிட்டி, பாராளுமன்ற கமிட்டி கிடையாது, என்டிஏ குழுன்னு போட்டு அனுப்பியிருக்காங்களா? 164 பேர் வந்து ஹத்ராஸில் மரணம் அடைஞ்சிருக்காங்க, 124 பேர் கூட்ட நெரிசலில், கும்பமேளாவில் செத்துருக்கான். மணிப்பூர் யாரும் எங்கேயுமே என்டிஏ குழுன்னு அனுப்பாமல் இங்கே அனுப்புவது யார் அனுப்புகிறாங்க? ஹேமமாலினியை அனுப்புகிறாங்க. ஹேமமாலினியம்மா பாராளுமன்றத்துக்கே போக மாட்டாங்க. அவங்க அட்டண்டன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னடா அன்புமணி கூட போட்டி போட்டிருக்கு இந்த அம்மா அப்படின்னு இருக்கும். அவர்களை களத்துக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தர்மேந்திர பிரதான், தாக்கூர் அப்படின்னு அனுப்பிச்சிங்கன்னா தமிழ் மக்களுக்கு தெரியாது, ஹேமமாலினா தெரியும். அப்போ நீங்களும் அந்த திரை கவர்ச்சியை வைத்து தான் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது இது பாஜக எப்படி பயன்படுத்தி கொள்ளும்? எனக்கு அந்த 41 பேர் உயிர் போயிருக்கிறாங்க அப்படின்றதோட நிறுத்தாமல் அதை இவர்கள் எப்படி உள்வாங்கி கொண்டார்கள், அதை யார் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னும் போது தான் இன்னும் பதபதைப்பாக இருக்கிறது. ஒரு இப்போ நாம் தமிழர் எடுத்துக்கலாம், நம்ம நிறைய இது மாதிரியான பிஹேவியர்ஸ் பார்த்துருக்கோம், ஒரு இனவாதத்தை பார்த்துருக்குறோம். பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு கட்டத்திற்கு மேலே அந்த மாணவர்கள் இந்த விவாதத்திற்குள்ள, அந்த இளைஞர்கள் இந்த விவாதத்துக்குள்ள வரும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேல 4-5 வருஷத்துல வெளியே வந்துட்டே இருக்கும். விஜயோட ரசிகர்கள் தொண்டர்களையும் நம்ம அப்படி பாத்துக்கலாமா, இல்ல பெரிதாக அச்சம் கொள்ளணுமா? எப்படி பார்த்தாலும் 18 வயசுல இருந்து 21 வயசு 22 வயசு வரைக்கும் ஆக்டிவா இருப்பான். அவன் ஒரு 25 வயசு தாண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து விலகி வந்துருவாங்கிற மாதிரியே நம்ம கணிச்சா போதுமா, இல்ல நீங்க பேசுற மாதிரி அதை தாண்டி நம்ம பெருசா அச்சம் கொள்ள வேண்டியது இருக்கா இந்த கிரௌட பொறுத்த வரைக்கும்? இல்ல, அதுல இல்லாம பெரிய அச்சம் கொள்ள வேண்டியிருக்குது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு செக்ஷன் வெளில வருவாங்க சார், ஒரு செக்ஷன் வெளியே வராங்க அப்படின்னா அவர்கள் மனம் மாறி வெளியே வருவது அப்படிங்கிறது வந்து ஒரு கான்சிக்வன்ஸ், அது ஒரு விளைவு, வேறு கிடையாது. அவங்க அடிப்படையில் ஏன் மாறுறாங்கன்னா அவங்க காலச்சூழல் மாறும், அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்வாதாரம் மாறும் அப்படின்னும் போது வாழ்க்கை அவர்களுக்கு உரைக்கும், அந்த உரைக்கும் படிப்பினையிலிருந்து இவர்கள் இதுல இருந்து வெளியே வருவாங்க. ஆனா இப்போ இருக்கிற விஜய் ரசிகர்கள் எந்த செக்ஷன் மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வாய்ப்புகளே இல்லாதவர்கள், வாழ்க்கை மாறுவதற்கே வாய்ப்பு இல்லாதவர்களாகத்தான் இந்த பசங்க இருக்கிறாங்க. அதை தான் விஜய் கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியுது. விஜய் வந்து ஒரு சூழல் இங்கே உருவாக்கி அவர் ஏற்கனவே இருக்கும், இங்கே இளைஞர்கள் மத்தியில் இருக்கும், அது வேலையின்மையோ இல்லை அவர்களுக்கு முறையான கல்வி போய் சேராதோ இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த சமூக நீதி ஆட்சி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் விடுபட்ட ஒரு பெரிய செக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் அதிருப்தி அடைஞ்ச ஒரு பெரிய செக்ஷன், அவங்க மேலே தான் இவர் ஏறி நிற்கிறாரு அப்படின்னும் போது அவர்கள் வாழ்க்கை மாறவில்லை என்றால் ஒரு கணிசமான பகுதி வாழ்க்கை மாறும். அவன் விஜய் ரசிகனாக இருக்க மாட்டான், இந்த மாதிரி பிளைண்டாக சப்போர்ட் பண்ண மாட்டான், வெளில வருவான். ஆனால் ஒரு பகுதிக்கு மாறாமே இருந்தால் அவனுக்கு வெளியே வரத்துக்கு, வெளியே வரமாட்டாங்கிறது ஒன்று, இல்லை வெளியேவர்களுக்கும் காலம் பிடிக்கணும் ஒன்று. அந்த காலத்துக்குள்ளே எவ்வளோ டேமேஜ் பண்ணுவாங்கன்றது ஒரு பெரிய டேமேஜ். அந்த காலத்துக்குள்ள டேமேஜ் பண்ணுற அளவுக்கு ஸ்கில்லான ஒரு ஆளாக விஜய் இருக்காரா? இல்லை, அவர் இல்லை. ஆனால் அவர் அதை தடுக்கும், வேறு யாரும் அதை பயன்படுத்தி கொள்வதை தடுக்கும் ஸ்கில்லுடைய ஆளாகவும் இல்லை. இன்னைக்கு அண்ணாமலை வந்து பேசுறாருல, ஒரு திருமா அவர்கள் இல்லை வந்து சீமான் அவர்களுக்கு ஹெச் ராஜா வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு, எனக்கும் அந்த கெலாட்டாலன்னு நினைக்கிறேன், அவரும் ஆவோட இப்போ நடந்துகிட்டே பேசுவாங்க. அதில் வந்து அவர் சொல்லியிருப்பார், சீமானுக்கு என்ன பர்சனல் பகையா, நான் அவர் வந்து வீட்டில் உட்காந்தா சாப்பாடு போடுவேன் அவர் சொல்லியிருப்பார். சீமான்ட்டு அதை வந்து கேட்குறாங்க ப்ரெஸ் மீட்டில். அவர் என்ன, அதெல்லாம் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன எங்கள் வீட்டுக்கு வந்தால் மாட்டுக்கறி போடுவேன் அப்படின்னுவார் சீமான். அப்போ ஒரு தலைவராக இருந்தால் எங்கே கட் பண்ணுன்னு தெரியும். அதே பெரியாரை திட்டி ஹெச் ராஜாவும் குருமூர்த்தியும் அண்ணாமலையும் சப்போர்ட் பண்ணும்போது சீமான் அவர்களுக்கு வந்து அப்படி கொஞ்சம் குழாவணும். அப்போ நீங்கள்
தப்பு செய்றீங்கன்னா ஆனால் அந்த தப்பை என் கண்ட்ரோல்லேருந்து எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாதுங்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அந்த கண்ட்ரோல் விஜய்க்கு இல்லை. இன்னைக்கு வந்து நேராக ஃப்ரீ ரன்னா அண்ணாமலை, ஹெச் ராஜா எல்லாரும் வந்து விஜய் சப்போர்ட்டர்ஸை பாராட்ட வச்சுக்கிறாங்க. படிச்சவன் தான் ஒரு ரீல் போடுறாங்க. யாரு தாவேகா ஐடியில இருந்து யாருக்கு? அண்ணாமலைக்கு. ஏன்னா அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு. அண்ணாமலையே ஹெச் ராஜா போன்ற நபர்களை புரிஞ்சுக்கிட்டு எதிர்நிலையில் இருந்த இளைஞர்கள் கூட விஜயால அவங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழல் உருவாகும். ஆமா சார், நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு விஜய் ரசிகர் எல்லாத்தையும் விட ஹெச் ராஜாவை வெறுக்க வேண்டிய நபர்கள் யாரு? விஜய் ரசிகர்கள். ஏன்னா 2018 மெர்சல் வந்தப்ப அரசியல்ல யாருமே இதை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தன்னுடைய ரேஷன் கார்டு எடுத்து வெளியே போட்டார். ஜோசப் விஜய்னு ஜோசப்னு இந்த இந்து முன்னணி கட்சிக்காரங்க ஒரு பாட்டெல்லாம் பண்ணாங்க. தமிழனா புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ ஜோசப் விஜய் தமிழனான்னு ஒரு பாட்டெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நேஷனல் லெவல் வரைக்கும் எடுத்துட்டு போய் இது ஒரு பிரச்சனையாக்குனாங்க. எப்படி? ஜிஎஸ்டின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னது. ஜிஎஸ்டின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னதை பிரச்சனையாக்குற ஒரு நபர் 41 உயிர் சாகும்போது ஆதரவு தெரிவிக்கிறார் என்றால் நம்மளை விட அதை பற்றி அக்கறைப்பட வேண்டிய, அதை பற்றி பதபதைக்க வேண்டிய விஜய் ரசிகர்கள் தான். ஆனா அது தெரியாமல் இருக்கிறார்கள் என்றால் என்ன அப்படின்னா, அவர்கள் அண்ணாவை பற்றி அத்தனை கட்டுக்கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. நெல்லைக்கண்ணன் இருப்பாரு, அவர் காமராஜரை பத்தி ஒரு 1000 கதை சொல்லுவார். அவர் கார்ல போயிட்டு இருக்கும்போது, அவர் மேடையில் ஏறும் போது அதுல வந்து உண்மை கதைகள் நிறைய இருக்கும். சிலது வந்து மக்கள் மத்தியில உருவாக்கப்பட்ட கதைகளா இருக்கும். சிலது காங்கிரஸே வந்து திட்டமிட்டு பரப்பின கதைகளாகவும் இருக்கும். ஆனா விஜய்க்கு அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, காமராஜருக்கு பகுதி அளவு உண்மை, பகுதி அளவு பொய், பகுதி அளவு மக்கள் பெருக்கியது நாயக பின்பத்தில். விஜய்க்கு முழுக்க மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட கதைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம வந்து அஜித் தெரியாமல் உதவி செஞ்சார் அப்படின்னு வலம் வர கதைகளை பார்த்துருப்போம். ஆனால் இந்த பசங்களுக்கு இது போன்ற ஒரு 1000 கதைகள் அவர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. நீங்கள் வந்து நான் அந்த ரசிகர் குரூப்லாம் இருந்திருக்கேன், தெரியும். விஜய் என்ன இவருக்கு உதவி செஞ்சார், அவருக்கு உதவி செஞ்சாருன்னு ஏதாவது ஒரு துணை நடிகர் அவரோட இன்னும் ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அந்த ஃபோட்டோவை போட்டு இவர் மகளுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் இருந்துச்சு, அப்போ வந்து விஜய் இது பண்ணார், இந்த இடத்துக்கு அங்கே போனார். ரைட்டர்ஸ், இந்த சினிமாவில் இருக்கிற ரைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புள்ளையில் விஜயை சந்திச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஏதாவது ஒரு படத்தில் வந்து ஒரு 5 நாள் டிஸ்கஷனுக்கு போயிருப்பாங்க. அதில் விஜயன் ஒட்டுமொத்த வாழ்க்கையை தெரிஞ்ச மாதிரி அவருக்கு பயங்கரமான குட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்றதுனால இன்னைக்கு எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி கதைகளை மேனுஃபேக்சர் பண்ணி உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கிறது. அப்போ அவனுக்கு என்னன்னா, இந்த கதை எதுவுமே வெளியே சொல்கிற உண்மைகள் எதுவுமே நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு 1000 கதைகள் வந்து இதுக்கு மாறாக இருக்குது. அண்ணா இப்படிப்பட்டவர் இல்லை, நீ சொல்கிற மாதிரிலாம் இல்லை, எனக்கு தெரியும். அதான் நான் அவர்கள் பார்த்து வளர்ந்து கேட்ட கதைகளின்படி அவர் வந்து ஒரு யுக புருஷன். ஆமாம், நான் வந்து ஒரு விஜய் ரசிகன். ஒரு பையன் ஒரு 18 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் 17-18 வயசு. இப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ். அந்த பையன்ட்ட நான் பேசுகிறேன், ஒரு 5 நாள் இருக்கும். அவன்கிட்ட இதே மாதிரி கேட்குறேன், சரிப்பா நான் வந்து திமுக பண்ணிடுச்சுன்னு நினச்சிக்கிறேன், திமுகட்ட வந்து நம்ம நீதியை வாங்கணும், திமுக அடித்து ஓடணும்ல, இப்போ என்ன பண்ணணும்னு அவன்கிட்ட சில கேள்விகளை கேட்குறேன். சார் அவனுக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் அவன் அழுவ ஆரம்பிச்சிட்டான். அழுவனா விஜய் ஏன் இன்னும் வரல, ஏன் இந்த மாதிரி அவரோட ரியாக்ஷன் பற்றி கேட்குறேன். விஜய் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண இந்த மாதிரி இது அண்ணா தெறிக்க விட்டுருங்களப்பா, கதற விட்டுருங்களப்பா நான் கேட்குறேன். அவன் வந்து அழுகிறான் அப்படின்னா அதாவது வந்து ஒரு கோழையா அழுல, அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது, என்னால் பதில் சொல்ல முடியாதுன்ற கோவம் வருது. கோவத்தில் அவன் வந்து நடுங்குறான். அவன் வந்து பல்ல கடிக்கிறான். கடிச்சிட்டு என்கிட்ட சொல்கிறான், உங்களுக்கு தெரியாதுங்க, எங்கள் அண்ணா வேற மாதிரிங்க அப்படின்னு சொல்கிறான். டேய், நீ ஏன் அவரை பார்த்ததில்ல, நானும் அவரை பார்த்ததில்ல, நீ புஷியானது கூட தொடர்பு இல்லை அந்த மேல்மட்டத்தில் யார் கூடயும் தொடர்பு இல்லை. அப்போ உனக்கு வர செய்தி தான் எனக்கும் வருது. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படா நம்புற அப்படின்னு எனக்கு தெரியுங்க அப்படிங்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி கதைகள் சொல்லப்பட்டிருக்குது. அவன் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து வெளில செய்தியாக வரதை மட்டும் பார்த்து எது நம்புறது முடிவு பண்ணும்போது அவனுக்கு வந்து நிஜமாலுமே விஜய் அண்ணாவே எனக்கு பர்சனலாக தெரியும். ஒரு கனெக்ட் வந்துருது அவனுக்கு ஒரு கனெக்ட். எல்லா விஷயத்தை பற்றி அவர் வந்து டிரைவர்கிட்ட எப்படி பேசுவார்னு எனக்கு தெரியும், அதுக்கு ஒரு கதை அமைச்சிருக்கான். அவர் வந்து லைட் பாய்கிட்ட எப்படி பேசுவார்னு எனக்கு தெரியும், அதுக்கு ஒரு கதை இருக்குது. பெண்களை பார்த்தா பெண்களுக்கு ஒரு அநீதி நடந்தால் ஏதாவது ஒரு செய்தி வந்திருக்குங்க, அனிதா இறந்த அன்னைக்கு 2 நாள் அவர் தூங்கவே இல்லை அப்படின்னு வந்து வாட்ஸ்அப்பில் செய்தி சொல்லியிருப்பாங்க. அவர் தூங்கினாரா தூங்கலைன்றலாம் வேற மேட்டர். ஆனால் இது போன்ற எல்லா அநீதிகளுக்கும் அவர் கொந்தளித்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை அவர்களுக்கு. இது கிட்டத்தட்ட அரசியலுக்கு வர போறாருங்கிறத முடிவை தெளிவாக எடுத்த பிறகு கடந்த 2-3 வருஷங்கள்ல திட்டமிட்டு பரப்பப்பட்ட விஷயம் தான் இது. நான் என்னன்றேன்னா 2-3 வருடங்களுக்கு முன்னாடிலேருந்தே அது விஜய் மக்கள் இயக்கம் வந்து இதோட ரூட்ஸ் தெரிஞ்சிருக்கும். அது வந்து நடிகர்களா இருக்கும் போதே இப்ப நம்ம பண்றாங்கன்னு தெரியுது. ரஜினி உதவி பண்ணாரு, அஜித் உதவி பண்ணாரு, இவர் அதை பண்ணாரு, வீட்டுக்கு போன காலிங் பிளட்ஸ் அவரே கதவு திறப்பாரு, அவரே கதவு சாப்பாடு போடுவாரு, அவரே தட்டு கழுவுவாரு, எல்லாமே இந்த மாதிரி கதைகள். அது அரசியலுக்கு வந்தோடனே இன்னும் வீரியமாக கால்குலேட்டடாக பண்றாங்க. ஏன்னா சார், தலித் மக்களுக்கான விடுதலை விஜய் தான் தரப்போகிறார்னு அம்பேத்கர் படத்தை போட்டு ஒருத்தர் சொல்றானா எவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்கணும். அதுவும் நீங்க வந்து கவின் மரணத்தை பத்திலாம் நீங்க பேசணும் சார். அங்க மதுரை மாநாட்டில் இறந்த பையன், மாரடைப்பில் இறந்த பையன், ஒரு அருந்ததி சமூகத்தை சேர்ந்த பையன். உங்கள் கட்சி
நபரே ஒரு தலித்தா இருக்கும்போது இறக்கும்போது நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னும் போது இவர்தான் தலித் மக்களுக்கு விடுதலை தருவார்ன்ற பிரச்சாரத்தை நம்பும்படியாக இருக்கிறான்ல அவன். அது வந்து இப்போ திருப்பி கேட்பாங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க அவங்க மட்டும் விடுதலை தருவாங்க. எனக்கு வந்து அவங்க விடுதலை தருவாங்க, அவங்க வந்து அதை ஏற்படுத்துவாங்கன்ற எந்த இல்லூஷனோ எந்த கனவோ கிடையாது. அதை நாம் சமூகத்தில் சாத்தியப்படுத்த போகிறோம். அது வரைக்கும் நான் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு பாஜகவை திமுகன்னு பார்த்து தான் நான் ஓட்டு போடுறேன். எனக்கு அந்த பின்பம் எதுவும் கிடையாது. ஆனால் நீ என்ன நினைக்கிறேன்னா, விஜய் வந்தால் இங்கே இருக்கிற சாதி மதம் பெண்ணடிமைத்தனம் எல்லாத்தையும் தூக்கி புரட்டி போட்டுருவாரு அப்படின்னு நம்ப வச்சிருக்க அப்படின்னா இந்த சினிமா கதைகள் உண்மையாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 நாள் நீங்க பாக்குறீங்க முழுக்க முழுக்க காக்கி சட்டை அதுல இருந்த வதந்திகளை எடுத்து செந்தில் பாலாஜி மூஞ்ச கட் பண்ணி ஏஐ போடுறான் சார். அந்த அளவுக்கு அவன் நம்புற அளவுக்கு அவன் பாருங்க ரியாலிட்டியை வச்சு படத்தை புரிஞ்சுக்காம படத்தை கொண்டு போய் ரியாலிட்டியில திணிக்கிறான். ஏன்னா ஹிஸ்டரியில எங்கேயுமே யாருமே ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட பிரச்சாரத்துக்குள்ள புந்து விஷவாயு கலந்து 50 பேர் கொண்டதெல்லாம் வரலாறு இல்லை. வரலாறே கிடையாது சார். அப்படிலாம் பண்ணா இவங்களுக்கு தான் கெட்ட பேரு. ஆட்சியில் இருக்கிற கட்சி எதிர்கட்சி ஏதாவது பண்ணான்னு சொன்னா கூட ஓகே, ஆட்சியில் இருக்கிற கட்சினா இவங்களுக்கு தான் இவங்க மூஞ்சிலே இவங்க சாணி அடிச்சு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கூடாத கூட்டம், எம்ஜிஆர் கூட்டத்துக்குள்ள கலைஞர் புந்து 50 பேர். இதை யாரை உதைக்கணும்னா எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்ல, அவருக்குலாம் சார் நீங்க வந்து கொஞ்சமாச்சும் மான வெக்கம் இருக்குதா சார் உங்களுக்கு எனக்கு கேட்கணும்னு தோணும். ஏன்னா 32 வருஷம் ஆட்சி பண்ண கட்சி நீங்க வெளியே வந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம என்ன சொல்றீங்க அப்படின்னா திமுகன்றது எனக்கு எதிராக சதி பண்ணாது, நேற்று வந்து விஜய்க்கு சதி பண்ணுங்கிறீங்க. எம்ஜிஆருக்கு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமும் இல்லை. எம்ஜிஆரை வந்து கடவுளாக பார்த்துருக்காங்க. இதுதான் சொல்லுவாங்களே இன்னும் கடிகாரம் கேட்குது சாவலன்ற அளவுக்கு மக்கள் நம்பியிருக்காங்கல்ல சார். கூட்டம்ன்றது வந்து தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. ஒரு ஜேர்னலிஸ்ட் என்கிட்ட பேசும்போது சொன்னார், ரொம்ப வேடிக்கையான உதாரணம் ஆட்டுக்குட்டி அலமேல்னு ஒரு படம். அதில் நினைச்ச ஆட்டுக்குட்டிக்கு ஊரா தூக்கிட்டு போனாங்க, அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்க கூட்டம். அப்புறம் வந்து பாட்டி சொல்லை தட்டாதேன்னு ஒரு படம், பாண்டியராஜன் படம். அதுல வந்து அந்த காரு முன்னாடி பின்னாடி திறக்கும், அந்த காரை ஊருக்கா எடுத்துட்டு போனாங்க, அதை பார்க்க லட்சம் மக்கள் கூடினாங்க. கமலஹாசன் அந்த களத்தூர் கண்ணமால அவர் குழந்தையை தான் ஊரா கொண்டு போய் விழா நடத்தாங்க, லட்சக்கணக்கில் மக்கள் கூடி. ஆமா ஆமா, அப்ப கூட்டங்கள்ன்றதுலாம் பிரச்சனை கிடையாது, எல்லாத்துக்கும் கூட்டம் வரும். ரசிக மனப்பான்மைன்றதும் பிரச்சனை கிடையாது. இது இரண்டும் தாண்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாஜகவின் கைப்பாவையாகும் தன்மைகளோட இருக்குன்றதான் நம்மளுக்கு பிரச்சனை.